மக்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம DeepSeek AI யூஸ் பண்ணி எப்படி ஒரு கேம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 5 to 10 minutes தான் ஆகும். ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டியூட்டோரியல் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து எண்ட் டு எண்டில் நீங்கள் ஒரு கேம் கிரியேட் பண்ணிடலாம். இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, ஆப் கிரியேட் பண்ணுறது, ஈவன் உங்கள் அப்ளிகேஷனுக்கு மைக்ரோ சர்வீசஸ் மிடில் வேர் பண்ணுறது, விண்டோஸ்க்கு ஏதாவது சர்வீஸ் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து யூ கேன் ஆக்சுவலி யூஸ் இந்தமாதிரி ஒரு கோடை வந்து நம்ம எப்படி வந்து கன்சியூம் பண்ணுறது, ஏஐலேருந்து வர கோடு நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறது, அதை வச்சு இந்தமாரி குயிக்காக எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டியூட்டோரியல். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது விண்டோஸில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் விண்டோஸ் மிஷினில் இருந்தீங்கன்னா ஈஸி டு கோ. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ். ஸோ இதே வீடியோ டியூட்டோரியல் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அது வேணும்னா செக் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ப்ரிட்டி மச் இந்த சேனல் வர வீடியோஸ்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அந்த சேனல் நிறைய க்ரோ ஆச்சு அப்படின்னா இதில் நிறைய இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் இதில் போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை ஆர்மராடோ. ஸோ இந்த கூலான வாட்ச், டிஷர்ட்டு, நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் போனீங்கன்னா அதுக்கான கூலான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிங் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இது ரிசர்ச்சில் இருக்குது. இந்த ரிங்கை யூஸ் பண்ணி, இது ஒரு ஸ்மார்ட் ரிங் இது. ஸோ இந்த ரிங்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மைன் பண்ண முடியும். இந்த ரிங் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வர்ச்சுவல் காயினோட டெலகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ஆர்மரோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலேயும் இந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரப்போ கிராப் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ரியலி கூல் ஒன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து DeepSeek AI யூஸ் பண்ணி கோட் ஜென்ரேட் பண்ணி ஒரு கேமை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டியூட்டோரியல். இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். கேம்ஸே நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பிங் பாங் அப்படின்ற ஒரு கேம், அதாவது வீடியோ கேம் உலகத்துக்கே வந்து ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக பண்ண கேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங் பாங் தான். 1960s என்னமோ சம்திங். ஸோ அந்த காலத்தில் பண்ண கேம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து குயிக்காக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அதில் வந்து எல்லாத்தையும் இதை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் விண்டோஸோ மேக்கோ இதில் இருந்தாலும் சரி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதில் வந்து லினக்ஸ் வெர்ஷன் இருக்குது, மேக் வெர்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள். பைத்தன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டாலர் ரன் பண்ணிங்கன்னா ஒரு setup.exe இருக்கும். அதை ரன் பண்ணிங்க அப்படின்னா பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சிம்பிள் as that. ஸோ அது முடிஞ்சிடும். பைத்தன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிப்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது என்னென்னா பேக்கேஜ் மேனேஜர். ஸோ நீங்கள் வந்து Node.jsல வந்து NPM சொல்லுவாங்க, Node.js பேக்கேஜ் மேனேஜர்னுவாங்க. .NETல வந்து நக்கெட்டுன்னுவாங்க. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து அந்த பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அதாவது லைப்ரரிஸ், தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் அவங்களாம் வந்து டெவலப் பண்ணுற லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிப் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். இது வந்து பைத்தனுக்கு. இதேமாரி ஒரு .NETக்கு ஒன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும். நீங்கள் பைத்தன் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம பிப் இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ பிப் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இது கூட வந்து ஒரு லைப்ரரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணும். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அடுத்தது வந்து கேமை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பிப் இன்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் விண்டோஸோ லினக்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் வந்து குயிக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணியாச்சா கரெக்டாக அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க, CMD போகலாம். இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் ரன் பண்ணலாம், இல்லைனா வந்து பவர் ஷெல்லையும் ரன் பண்ணலாம். உங்களுக்கு பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணலாம். தட்ஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப பெரிய ஒர்க் இதில் கிடையாது. ஜஸ்ட் நம்ம எக்ஸிக்யூஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ரன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். எப்போவுமே பவர் ஷெல்லாக இருக்கட்டும், கமாண்ட் ப்ராம்ப்டாக இருக்கட்டும், ரன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா பைத்தனோட வெர்ஷன் இங்கே வந்துடும். ஸோ அது லேட்டஸ்ட் வெர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வெர்ஷன் போதும் அப்படின்னதுக்கப்புறம் பைத்தன் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகிருக்கா, ஃபுல்லாக ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் ரன் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸே வந்து பிரிண்ட் எக்ஸ்பர்டைசர் இது ரன் பண்ண உடனே அந்த நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ண நினச்சிங்களோ அது பிரிண்ட் ஆகணும். அது பிரிண்ட் ஆகாமல் எரர் வந்துச்சுன்னா பைத்தன் இன்ஸ்டலேஷனில் ப்ராப்ளமு. அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இப்படி பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா பைத்தன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, சூப்பர். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிப் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். இதோட இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். பட் ஜென்ரலாக வந்து அந்த இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது, ப்ராம்ப்ட்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிடணும். அந்த ஒரு getpip.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அது எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பைத்தன் போட்டு ஸ்பேஸ் getpip.py அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பிப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ணணும். pip -m pip -version அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட வெர்ஷன் இங்கே காட்டும்.
அப்படி காட்டலை அப்படின்னா உங்களுக்கு பிப் இன்ஸ்டலேஷன் ஆகலைன்னு அர்த்தம். சரி, ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கிற பிப் இன்ஸ்டலேஷன் வந்து பழைய வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கமாண்டை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிப்போட அப்கிரேட் முடிஞ்சிடும். ஸோ அது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்கிரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ப்ரிட்டி மச் உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது, யூ கேன் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, pygames.org அப்படின்னு போயிட்டு அதில் டவுன்லோட் செக்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனோட பைகேம்ஸ் இருக்கும். இந்த லைப்ரரி இருந்தால் தான் பைத்தன் கேம்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை வச்சு தான் முக்கால்வாசி பைத்தன் கேம்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் கேம்ஸ் வேணும் அப்படின்னா இதை ரன் பண்ணணும். ஸோ இதனால் இதை டவுன்லோட் பண்ணுங்கள், போட்டுட்டு ஒரு ஃபோல்டரில் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு திரும்ப எப்படி நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணிங்களோ கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான், நத்திங் டூ காம்ப்ளெக்ஸ் இதில். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிப்பு, இதுக்கு கமாண்ட் வந்து பிப்பு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இன்ஸ்டாலு, அதுக்கப்புறம் பைகேம்ஸ். ஸோ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிப் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடுச்சு அண்ட் பைகேம் இன்ஸ்டலேஷனும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீப்சிக்கு போகிறோம். நம்ம ஒரு ப்ராம்ப்டில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு பிங் பாங் கேம் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்தமாரி வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் அப்படியே கூட காப்பி வச்சுக்கலாம். பில் மீ எ பிங் பாங் கேம் டு ரன் ஆன் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பைத்தன்னு கொடுக்கணும். நீங்கள் பைத்தன் கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக அது பைத்தன் எடுத்துக்குது. பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை வந்து எனக்கு பைத்தன் வேணும், எனக்கு நோட் ஜேஎஸில் வேணும், இல்லை எனக்கு வந்து யூனிட்டியில் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற கோட் கொடுக்கும். பட் இப்போதைக்கு வந்து அது வந்து பைத்தனில் வந்து நம்மளுக்கு கேட்குறோம். இதில் ஆக்சுவலி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸ் பைத்தன்னு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கோட் ஜென்ரேட் ஆகிடும். இதில் நீங்கள் வெப்பெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ பட்டன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெப்பை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலி வந்து இது வரல, கோடு எங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரன் HTML சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ கோடை வந்து இதுக்குள்ளாரே ரன் பண்ணலாம். இதில் ஆக்சுவலி ஸ்டைலிங் ஒர்க் ஆகலை, பட் அதெல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஜம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் வந்து கேம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ணிவிட்டு இது என்ன சொல்லுதுன்னா, இந்தமாரி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்குள்ள எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபைலுக்கு போவோம். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா pingpong.pyன்னு போட்டிருக்கிறோம். எடிட் பண்ணிருக்கு, எடிட்டுன்னு போயிட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இந்த புதுசாக வந்த கோடை நம்ம இதுக்குள்ளார போட்டுட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 104 லைன் கோடு இருக்குது. ஸோ இதை சேவ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேமை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் தெளிவாக இருந்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து இந்த டைரக்டரியில் இருக்கும், C Windows System 32ல் இருக்கும். நீங்கள் ஒருவேளை போடுற ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாமே வந்து வேறு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். இங்கேருந்து நான் ரன் பண்ணணும்னா ரன் ஆகாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இது நீங்கள் வந்து அந்த பாத்தை வந்து இது என்ன பாத்தில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த பாத்தை வந்து என்விரான்மெண்ட் வேரியஸில் நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ மை கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, மை பிசியில் போயிட்டு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸு, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீன் வந்துடும். அண்ட் இங்கே வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸு, அண்ட் இதில் வந்து அட்வான்ஸ்டு போயிட்டு இங்கே வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார போயிட்டு இங்கே பாத்துன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாத்தை வந்து எடிட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்னென்ன பாத்தெலாம் இருக்குது அப்படின்றது இருக்கும். இதில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் வைப்பீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் அந்த கோடை நீங்கள் ரன் பண்ணலாம். அதாவது பைத்தான் ரன் த கேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது இந்த ஃபோல்டரில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஒருவேளை இது நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு போயாகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, சி ட்ரைவ்லேருந்து நம்மளோட எக்ஸ் ட்ரைவில் இருக்குது, எக்ஸ் ட்ரைவுக்கு மாற்றுறோம். மாற்றினதுக்கப்புறம் அந்த பாத்துக்கு போகணும். ஸோ அந்த பாத்தை காப்பி பண்ணுவோம். ஸோ இந்த பாத்துக்குள்ளார தான் இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிடி, ஸோ அந்த பாத்துக்குள்ளார போயாச்சு. இப்போ வந்து அந்த கேமை ரன் பண்ண போகிறோம். ஸோ கேம் வந்து என்னென்னா பை ஸ்பேஸ் pingpong.py. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா கேம் வந்து ரன் ஆகிடும். ஸோ இது ஆக்சுவலி 2 பிளேயர், இது 2 பிளேயர் நானே தான் விளாடணும். ஓகே, இந்த பக்கம் முதல்ல ரெடி பண்ணுவோம்.
டூ பிளேயர் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் தான் இருக்கு. ஓகே ஓகே ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து டெட்ரிஸ் அந்த மாதிரி என்ன கூலான கேம்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் யூ டு கெட் ஸ்டார்டட். ஸோ அதனால் இது சும்மா வந்து படம் மாதிரி பார்க்காம இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 8 minutes தான் ஆச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ பற்றி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். தென் யூ கேன் பில்ட் லாட் மோர் திங்ஸ் யூஸிங் ஏஐ இஸ் கோன் பி இன்எவிட்டபிள். ஸோ அதனால் ட்ரை இட் அவுட். அண்ட் ஆஸ்ட்ராகுலான் வந்து டீப்சீக்கை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். We'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support, and cheers.